لله رب العرش العظيم الحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا. صدق الله العليم. عن زينب بنت جحش رضي الله تعالى عنها أن النبي صلى الله عليه وسلم دخل عليها فزعا يقول: لا إله إلا الله، ويل للعرب من شر قد اقترب، فتح اليوم من ردم يأجوج ومأجوج مثل هذه، وحلق بإصبعه الإبهام والتي تليها. فقلت: أنهلك وفينا الصالحون؟ قال: نعم إذا كثر الخبث. كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடந்த 3 வாரங்களாக முதல் 2 வாரங்களிலே கியாமத் நாள் வருவதனுடைய சிறு சிறு அடையாளங்களை பற்றி பேசினோம், தெரிந்து கொண்டோம். பெரும் பெரும் அடையாளங்களிலே இதுவரை வெளிவராத, இதுவரையும் வராத பெரும் பெருமடையாளங்களில் ஒன்றாக தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி கடந்த வார ஜும்மாவிலே நாம் தெரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியிலே பெரும் அடையாளங்களில் அடுத்த ஒன்று யஜூஜ் மஹ்ஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய வருகை. அது ஒரு சமூகம். அதை பற்றி, யஜூஜ் மஹ்ஜூஜை பற்றி அல்லாஹ்வும் திருமறையில் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய பொன்மொழிகளில் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். அந்த சமுதாயம் இனிமேல் பிறந்து வளர்ந்து வரக்கூடியதல்ல. ஏற்கனவே பிறந்து விட்டது, வளர்ந்து விட்டது, ஏன் வாழ்ந்து விட்டது. முற்காலத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த சமுதாயம் மீண்டும் வரவிடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த யஜூஜ் மஹ்ஜூஜ் என்ற சமுதாயத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்திலே எப்படி அவர்களுடைய வருகை இருக்கும் என்பதை சுட்டிவிட்டு சென்றிருக்கிறார். முன்பொரு காலத்திலே அவர்கள் வாழ்ந்ததை பற்றி அல்லாஹ்வும் திருமறையிலே சொல்லியிருக்கிறார். தப்சீர்களிலே அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான யாபிக் என்று சொல்லக்கூடியவருடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான் அவர்கள் என்பதாக தப்சீரே கபீர் கிதாபிலே அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் துருக்கி நாட்டை சார்ந்தவர்கள் என்பதாக தப்சீரே பைலாவி என்று சொல்லக்கூடிய கிதாபிலே அவர்களுடைய வாழ்ந்த பகுதியை பற்றி, தோன்றிய பகுதியை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட யஜூஜ் மஹ்ஜூஜ் என்கிற அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? பேயா, பிசாசா, பூதமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்களும் மனிதர்கள் தான், மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் தான். நான் என்ன அவங்களால ஒரு பெரிய ஒரு அபாயம் அப்படின்னு சொன்னா, மற்ற மனிதர்களுக்கு தொல்லைகளை தருவதிலே, மற்ற மனிதர்களை நோவினைப்படுத்துவதிலே, விஷமத்தனமான காரியங்களில் ஈடுபடுவதிலே, அழிச்சாட்டியம் செய்வதிலே அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். ஆக மனித தோல் போர்த்திய மிருகங்களாக உள்ளவர்கள் தான் இந்த யஜூஜ் மஹ்ஜூஜ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அவர்களால பல வகையிலையும் பாதிக்கப்பட்டு போய் ஒரு சமுதாயம் இருந்துச்சு. ஒரு பகுதியில இவர்கள் அநியாயம் அளிக்கிறாங்க, இவர்களுடைய அநியாயத்தினால சில பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பகுதியில
துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகான் அலைஹிஸ்ஸலாம், மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவங்க நபியா இல்லையா என்கிற கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கிறது. அவர்களை பற்றிய நிறைய விவரங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். துல்கர்னைனை பற்றி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பகுதி வழியா வர்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் யஜூஜ் மஜூஜ் முன்பொரு காலத்தில் வாழ்ந்ததை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல சொல்லிட்டு, அது கியாமத் நாளுடைய பெரும் அடையாளங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கிறத நான் அடுத்து சொல்றேன். அப்போ அந்த பகுதியில் துல்கர்னைன் அவர்கள் தன்னுடைய படை சூழ வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே பெரிய நிம்மதி பெருமிச்சு விட்டார். பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த நம்முடைய இந்த நிலைமைக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது, விமோச்சனம் கிடைக்க போகுது, ஒரு பெரிய ஒரு ஹீரோ வந்துட்டார் என்பதை போன்ற ஒரு அகமகிழ்வு அவர்களுக்குள் ஏற்பட்டது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைசூழ வர்றாங்க. வந்த அவர்களிடத்துல தங்களுடைய குறைபாட்டை, தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய பாதிப்பை எடுத்துரைக்கிறாங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய விவரங்களோ டீட்டெயில்ஸோ அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாரு, எவரு, எங்கிருந்து வர்றா, என்ன எந்த விவரமும் தெரியாது. தங்களுடைய பார்வைகளாலே அவர்கள் கணிக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லா விதமான வலிமையும் இருக்கிறது. எந்த யஜூஜ் மஜூஜ் சமூகம் நம்மை ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு சரியான ஆள் இவங்க தான் என்று தன்னுடைய பார்வையிலேயே கணக்கு போட்டு அதற்கான ஆற்றலும் வலிமையும் இவர்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு உறுதி கொண்டு அவர்களிடத்தில் தங்களுடைய இயலாமையை, பலகீனத்தை சொல்றாங்க, முறையிடுறாங்க. எப்படி முறையிடுறாங்க? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசக்கூடிய பாஷை வேற, பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயம் பேசக்கூடிய பாஷை வேற. அவர்கள் பேசக்கூடிய மொழி இவர்களுக்கு தெரியாது, இவர்கள் பேசக்கூடிய மொழி அவர்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு நிலையில தன்னுடைய முறையீட்டை தெரிவிக்கிறாங்க. அப்ப எப்படித்தான் தெரிவிக்க முடியும்? இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் என்ன இருக்குது? ஊம பாஷை தான், அதான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். அதில் சொன்னா எல்லாருக்குமே விளங்கும், தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. லா யகாதுன யஃப்கஹுன கௌலா, அவர்களுடைய பேச்சை விளங்க முடியாத நிலையில் அவங்க இருந்தாங்க. செய்கினையாகவே, சமிக்கையாகவே, ஜாடையாகவே தன்னுடைய பாதிப்பான நிலைமைகளை எல்லாம் அந்த சமுதாயம் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல எடுத்து சொன்னார். மேற்கொண்டு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சரியான ஆளு, ஆனா நம்ம காரியத்தை முடிச்சு கொடுக்கறது என்ன சும்மாவா முடிச்சு கொடுப்பாரு? ஏதாவது எதிர்பார்ப்பாரு, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும், அப்பத்தான் நம்ம பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஏதாவது செலவு பண்ணணும், ஏதாவது அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தியும் கேட்டாங்க. எங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, அவர்களிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற்று தருவதற்கு ஏதாவது நாங்க தரணும்னா சொல்லுங்க, நாங்க தர்றோம். எங்களுக்கு அவர்களிடத்திலிருந்து சுதந்திரம் வேணும். இதுதான் விஷயம். இதை அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. 18வது அத்தியாயம் 94வது வசனத்துல சொல்றான். காலு யஜூஜ் மஜூஜால் பாதிக்கப்பட்ட அந்த சமுதாயம் கூறினார்கள், யாதல் கர்னைன், துல்கர்னைனே அலைஹிஸ்ஸலாம், இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், நாங்கள் வாழக்கூடிய இந்த பகுதியிலே, நிலப்பரப்பிலே யஜூஜ் மஜூஜ்னு ஒரு 2 கூட்டம் இருக்குது. விஷமத்தனமான காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபசாதுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பேரழிவை எங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நிம்மதியா எங்களை வாழ விடாம பண்றாங்க. பகல் நஜஅலு லக ஹர்ஜா அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே ஒரு தடுப்பை ஏற்படுத்துவதற்கு, தடுப்பு சுவரை எழுப்புவதற்கு, எந்த பகுதியிலிருந்து வர்றாங்களோ அதை அடைச்சிடணும், எங்கள் வரைக்கும் அவங்க வர முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி, ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி எங்களை பாதுகாக்கணும், காப்பாற்றணும்.
இந்த மாதிரி காரியங்களை செய்யறதுக்கு, பணிகளை மேற்கொள்றதுக்கு பகல் நஜஅலுக்கு சர்ஜா, ஏதாவது உங்களுக்கு நாங்க தொகை தரணுமா, வரி தொகை செலுத்தணுமா, செலவுக்கு ஏதாவது நாங்க எவ்வளவு தரணும்னு சொல்லுங்க, நாங்க தந்துடுறோம். எங்களுக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கணும், நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முறையீட்டோட அதற்கு ஆக வேண்டிய செலவு என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயம் கேட்கிறதாக அல்லாஹ் சொல்றான். கதை கிடையாது, குர்ஆனிலே இடம்பெற்ற ஒரு வரலாற்று சம்பவம். இந்த செய்தியையும் கேட்டுட்டு, இந்த முறையீட்டையும் கேட்டுட்டு கால துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைரும். அவங்க சொல்றாங்க அந்த சமுதாயத்தை பார்த்துட்டு, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு வசதியை கொடுத்திருக்கிறான், செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறான், எதிலே நான் வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறேனோ அதுவெல்லாம் என்னுடைய ரப்பு கொடுத்தது. என்னுடைய ரப்பு கொடுத்த அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் தரக்கூடிய கூலியை விட சிறந்தது, மேலானது, சிறப்பானது. நீங்க தருவதாக சொல்லக்கூடிய காணிக்கைகளை விட, அன்பளிப்புகளை விட, செலவுகளை விட, கூலிகளை விட அல்லாஹ் அதை விட சிறப்பா நிறைய எனக்கு கொடுத்துருக்கிறான். என்ன பேரம் பேசுறீங்க? எதிர்பார்த்து செய்யறவன் இல்லை நான், ஆதாயம் பார்த்து செய்யறவன் இல்லை நான் அப்படின்னு அவர்களுடைய எண்ணத்தை தொடச்சி எரிஞ்சிட்டு, எனக்கு தேவை நீங்க தரக்கூடிய பணங்காத்து அல்ல, செலவுக்கான தொகைகள் அல்ல, உங்களுடைய வலிமையை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய பலத்தை என்னுடைய பணிக்கு பிரயோகம் பண்ணுங்க, நான் உங்க பிரச்சனையை தீர்க்கிறேன், உங்க காரியத்தை முடிச்சிடுறேன் அப்படின்னு அவர்களிடத்திலிருந்து உடல் உழைப்பை கேட்டார். அவர்களுடைய இந்த பணியில உள்ள ஈடுபாடுகளை கேட்டார். அஜ்அலு பைனக்கும் வ பைனஹும் ரதுமா, உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில நான் அந்த தடுப்பை ஏற்படுத்துறேன், இதுதான் நீங்க எனக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமுதாயம் கேட்டுச்சு, எங்களிடத்திலிருந்து என்ன வலிமை எதிர்பார்க்கிறீங்க? நாங்களும் வலிமை குன்றியவர்கள், பலகீனப்பட்டவர்கள், எங்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன சொல்லுங்க, தர்றோம் இருந்தா. அப்போ உங்கள யாரெல்லாம் கட்டிடக்கலை கொத்தர்கள், கட்டிட வேலை செய்யறதுல கிங்கான ஆளுக யாரு? அப்படிப்பட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள், கொத்தர்கள் எனக்கு தேவை. முழுமூச்சோட ஈடுபாட்டோட களமிறங்கி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் யாராவது உங்கள இருக்காங்களா? அவங்க எனக்கு தேவை. ஆயுதங்கள் இருக்குதா? கொண்டு வந்து கொடுங்க. இரும்பு இருக்குதா? விறகு இருக்குதா? இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. ஆத்தூனி ஜுபரல் ஹதீர், அல்லாஹ் சொல்றான், இதையெல்லாம் என்கிட்ட வந்து சேர்ப்பீங்க, கொண்டு வந்து கொடுங்க, நான் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி நீங்க என்ன பலத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்ட அவங்களிடத்துல இந்த மாதிரி விவரங்களை சொல்றாங்க. உடனே அவங்ககிட்ட இருந்த இரும்பு பாலங்கள், விறகுகள், அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுறாங்க. வந்தவைகளை எல்லாம் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, விறகை இரும்பின் மீது, இரும்பை விறகின் மீது, விறகை இரும்பின் மீது, இரும்பை விறகின் மீது வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கிக்கிட்டே போறாங்க. எந்த அளவுக்கு அடுக்கி அது உச்சத்தை தொற்றுச்சு அப்படின்னு சொன்னா, ரெண்டு மலைகளுக்கு இடையில தான் அவங்களுடைய வருகை, அவர்களுடைய என்ட்ரன்ஸ் அந்த வழியா தான் வரணும். அவர்களுடைய நுழைவாயில் அதுதான், ரெண்டு பக்கமும் மலை. இரண்டு மலைகளுக்கு இடையிலே அவர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்துவதற்காக, தடுப்பு சுவர் எழுப்புவதற்காக இரும்பை வச்சு, அதுக்கு மேல விறகு வச்சு, அதுக்கு பிறகு இரும்பு, அப்புறம் விறகு, இப்படியே அடிக்கிட்டே போறாங்க. அப்படியே போய் கடைசியில இரு பக்கமும் இருக்கக்கூடிய மலையினுடைய உச்சி அளவுக்கு போயிடுச்சு, அதை தொட்டு விட்டது. அதுக்கு பிறகு நெருப்பு ஊட்டுறாங்க, நெருப்பு ஊதுறாங்க. அதுல இருக்கக்கூடிய இரும்பெல்லாம் அப்படியே உருகி சாந்தாக ஆகிவிட்டது.
மேற்கொண்டு ஆத்தூனி உக்கிருக அலைஹி திக்ரா, உருக்கி வைக்கப்பட்ட செம்பையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி செம்பையும் அதுல ஊத்துறாங்க. அதையெல்லாம் ஊற்றி குடிச்சதுக்கு பிறகு சாந்தாக ஆகி கெட்டித்தன்மை ஏற்பட்டு ஒரு சோறாக ஆகி போய்விட்டது, முழுமையாக அடைபட்டு போய்விட்டது. ஒரு கட்டிடத்துக்குள்ள எழுது கூட்டத்தை போட்டு அடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் சொல்றான், எல்லாம் தொடர்ச்சியா வரக்கூடிய ஆயத்தினர் இனிமே அந்த தடுப்பு சுவர் மேல ஏறி கூட அவர்கள் வருவதற்கு சக்தி பெற மாட்டார்கள். துவாரம் விடுவதற்கு கூட அவர்களால் முடியாது. ஏறி வர சக்தி பெற மாட்டார்கள், துவாரம் விட சக்தி பெற மாட்டார்கள். நல்லா சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியான ஒரு தடுப்பு சுவரை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். ரொம்ப நிம்மதி பெருமூச்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இந்த வேலையை சாதாரண ஆள் செய்ய முடியாது. சராசரி மனிதனால இப்படிப்பட்ட பணியை மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? இரும்பு பாலத்தை எல்லாம் கொண்டு வர செய்து உஷ்ணமாக்கி அது பழுக்க வைக்கப்படுது. மட்டுமின்றி செம்ப உருக்கி குழம்பாக மாற்றப்படுது. சாப்பிட்ற குழம்பு இல்லை, அது செம்ப உருக்கின பிறகு உள்ள குழம்பு, நெருப்பு குழம்புங்கிறாங்களா, அந்த குழம்பாக மாற்றப்படுதுன்னா பக்கத்துல கூட எவ்வளவு போக முடியாது. அப்புறம் என்னத்த பணி செய்வது? இந்த காலத்துல, நவீனம் வளர்ச்சி வராத காலத்துல இப்படிப்பட்டவைகளை கொண்டு அந்த தடுப்பு சுவர் எழுப்பப்படும் பொழுது பக்கத்துல கூட யாராவது போக முடியுமா? அதனுடைய ஜுவாலையினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை செஞ்சாங்க, செய்து முடித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதற்குரிய பவரை, அதற்கான திறமைய, அதற்கான ஆற்றலை கொடுத்து அவர்களின் மூலமாக இந்த வேலை நடக்கணுங்கிறது இறை தீர்ப்பு. அதனால அந்த பணி முடிஞ்சிச்சு. வெறும் இரும்புனாலேயோ விறகுனாலேயோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலதான் இந்த பணி முடிந்தது. ஆக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த சமுதாயம் முறையீடு செய்கிறது. யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வர முடியாதவாறு அவங்க தடுப்பு சுவரை ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்தினதுக்கு பிறகும் கூட அவ்வளவு பவரா இருந்தாலும், உறுதியா இருந்தாலும், அறுதியா இருந்தாலும் ஒரு நாள் அந்த சுவர் உடைபடும், அந்த சுவர் சிதறுண்டு விடும், சுக்கு நூறாகும். எப்போ? எப்போ? கியாமத்துடைய நெருக்கத்தில். கிராமத்தினுடைய நெருக்கத்துல எது எதுவெல்லாம் சிதறுது, இயற்கையை இரண்டா பிளக்குது, இது ஏமாத்திரம் சுக்கு நூறாக ஆகிவிடும். கியாமத்தினுடைய நெருக்கத்தில் குல்லு ஷைஇன் ஹாலிகுன், அல்லாஹ் ஆயத்துல சொல்றான், ஒவ்வொரு பொருளும் உடைபடும், அழிவு பெறும். அந்த ஆணைக்கு இணங்க, இறை உத்தரவுக்கு இணங்க நாமும் தடுப்பு சுவர் உடைப்போம். அதையும் சொல்லிட்டு தான் போனாங்க துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. இப்படியெல்லாம் செஞ்ச உடனே என்னை ஹீரோவா பார்த்துறாதீங்க, நான் பெரிய ஆள் நினைச்சிடாதீங்க. இந்த சுவரை என்னால் எழுப்ப முடிந்தது என்று சொன்னால் என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்த அருட்கொடை. அந்த பக்குவம் வரணும், அந்த பக்குவ சிந்தனை, ஒழுக்க சிந்தனை வரணும். அதான் இன்றைய சமுதாயத்துக்கு தேவை. எப்பேற்பட்ட ஆற்றல் இருந்தாலும், எப்பேற்பட்ட திறமை இருந்தாலும், என்னுடைய இறைவன் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தது என்கிற அடக்கமான சிந்தனை ஏற்பட்டால் குழப்பங்கள் என்பதை இருக்க, சர்ச்சைகள் என்பதை இருக்க. இன்றைய சமுதாயத்துக்கு தேவை அதுதான். தெம்மாக்கள் திறமையை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறது இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளையும், ஒவ்வொரு சர்ச்சைகளையும், ஒவ்வொரு விஷயங்களையும் ஊருகிற மாதிரி திறமையை வச்சுக்கிட்டு உலகத்தையே வளர்வதற்கு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி. என்னுடைய ரப்பினுடைய வாக்கு வந்துவிடும் பொழுது உலகம் அழிந்துவிடும் என்கிற அந்த உறுதியான வாக்குறுதி வரும் சமயத்திலே
ஜஅலஹு தக்கா, இந்த தடுப்பு சுவர் தூள் தூளாக ஆகிவிடும், திரித்து போய்விடும். ஏன் தெரியுமா? வகான வஅது ரப்பி ஹக்கா, இந்த தடுப்பு சுவரை விட என் ரப்பின் வாக்குறுதி வலுவானது. அந்த ரப்பினுடைய வாக்குறுதி வந்துவிட்டால் இந்த தடுப்பு சுவர் காணாமல். அப்ப என்ன ஆகும்? அந்த தடுப்பு சுவர் தான் தடுத்துக்கிட்டு இருக்குது அவர்களுடைய வருகையை, அவர்களுடைய பசாத, அவர்களுடைய குழப்பத்தை, அநியாயத்தை, விஷமத்தனத்தை, அடாவடித்தனத்தை, அராஜகத்தை. தடுப்பு சுவர் பெயர்த்தி எடுக்கப்பட்டு விட்டால் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் தும்மு 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 தும்முன்னு வந்துருவாங்க. யஜூஜ் மஜூஜ் அதிவேகமாக வருவாங்க. நல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக்கிறோம். இன்றைய காலத்தில் எவ்வளவோ கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, எவ்வளவோ ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு விட்டது. அந்த அதிநவீனமான சக்தி வாய்ந்த அந்த ஆயுதங்களை கொண்டு, அந்த சாதனங்களை கொண்டு ஒவ்வொரு நாடும் பெருமை அளிக்கிறது. நாங்கள் தான் பலமான நாடு, வலுவான வருவாங்க கடைசியில். அப்ப காட்டுங்க உங்க வீரத்தை, அப்ப காட்டுங்க திறமை. வளர்ச்சி பெறாத, நவீனம் பெறாத அந்த காலத்தில் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் செய்ய முடிந்ததை உலக நாடுகளே இப்பொழுது சேர்ந்தாலும் செய்ய முடியுமானா முடியாது. தடுத்துட முடியுமா? முடியாது. அழிக்க முடியுமா? முடியாது. வரத்தான் செய்வாங்க, விஷமத்தனத்தை மீண்டும் செய்யத்தான் செய்வாங்க. யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அமெரிக்காவா இருந்தா, இங்கிலாந்தா இருந்தா, எவனா இருந்தா. அன்று தடுப்பு சுவரை எழுப்ப முடிந்ததும் அல்லாஹ்வுடைய கட்டளையா. அந்த தடுப்பு சுவர் உடைப்பட்டு இவர்கள் வெளியே வருவது, விஷமத்தனம் செய்வதும் அல்லாஹ்வுடைய ஆணையா. அல்லாஹ்வுடைய ஆணைக்கு முன்பாக அத்தனையும் அடங்கணும், சரணமாகணும், சரணம் அடையணும். இதான் இறைவனுடைய நியதி. இப்போ இந்த காலத்துல கூட யஜூஜ் மஜூஜை தடுக்க முடியாது வரக்கூடிய சமயத்துல. அந்த காலத்துல பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதிச்சாங்க. தடுப்பு சுவரை எழுப்புனாங்கன்னா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆட்டம். மனிதனால முடியாது, மனிதனால் தயாரிக்கப்பட்ட கருவிகளால் முடியாது, மிஷினால முடியாது, இன்றைய நவீன ஆயுதங்களால் முடியாது. அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் சுனாமியை நிறுத்த முடியுதா? பூகம்பத்தை நிறுத்த முடியுதா? எரிமலையை வெடிக்க செய்யாம வைக்க முடியுதா? எக்ஸாம்பிள். முடியாது. அப்படிங்கிறதுக்கு மனிதனுடைய இயலாமையை பறைசாட்டக்கூடிய இயற்கையின் வினோதங்கள், எச்சரிக்கைகள். எக்ஸாம்பிள். சரி, அப்போ யஜூஜ் மஜூஜ் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, இப்படி எல்லாம் நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருமறையில் சொன்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் 18வது அத்தியாயத்தில். அதுக்கடுத்து மறுபடியும் அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய செய்தி, அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல அலைஹா ஃபஸிஅன். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்குள்ள வரும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதமான நடுக்கத்தோட வந்தாங்க. நடுக்கமுற்றவர்களாக உள்ள நுழைஞ்சாங்க. யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் இவர் யாரும் இல்லை என்று கூறியவர்களாக, நடுக்கம் கொண்டவர்களாக எனது வீட்டிற்குள் நுழைந்தார்கள். நுழைந்தவர்கள் சொன்னார்கள், வைலுல் லில் அரப் மின் ஷர்ரி கத் இக்தரப, மிக மிக நெருங்கிவிட்ட ஒரு தீமையின் காரணமாக அரேபியர்களுக்கு கேடு வந்துவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அடுத்த மெசேஜை சொல்றாங்க, புத்திஹல் யௌம மின் ரதிமி யஜூஜ் வ மஜூஜ் மிஸ்ல் ஹாதிஹி. அந்த தடுப்பு சுவரை குறித்து அவர்கள் சொல்றாங்க, யஜூஜ் மஜூஜ் அடைபட்டிருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரில் கேட்பட்டுருச்சு, திறப்பு ஏற்பட்டுருச்சு. மிஸ்ல் ஹாதிஹி, இந்த அளவு ஏற்பட்டு. கையை காட்டி செய்கை காட்டி சொல்றாங்க, ஹல்லக பி இஸ்பஹில் இப்ஹாமி வல்லதி தலீஹா, தனது கட்டை வரலையும் அதற்கடுத்த வரலையும் வளையமிட்டவாறு, வட்டமிட்டவாறு காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க,
யஜூஜ் மௌஜூஜ் அடைபட்டிருக்கக்கூடிய அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த தடுப்பு சுவரில் ஒரு இந்த அளவுக்கு கேட்ப திறப்பு ஏற்பட்டு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்குறாங்க. அப்போ குல்து, நான் கேட்டேன், அந்நஹலிக்கு வஃபீன ஸாலிஹூன், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிலே நல்லவர்கள் இருக்கும்போது நாங்கள் அழிக்கப்படுவோமா? எத்தனையோ தொழுகையாளர்கள் இருக்காங்க, ஹாஜியார்கள் இருக்கிறாங்க, சாலிஹீன்கள் இருக்கிறாங்க, ஆபிதீன்கள் இருக்கிறாங்க, வணக்கசாலிகள் இருக்கிறாங்க, இறைச்சமுடையவர்கள் இருக்கிறாங்க, நல்லொழுக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க, நற்குணம் உள்ளவங்க இருக்கிறாங்க. எவ்வளவோ நல்லடியார்கள் எங்களில் இருக்க நாங்கள் அழிக்கப்படுவோமா? அவர்களால் பாதிக்கப்படுவோமா? அவர்களுடைய அந்த குழப்பத்திற்கு ஆளாக்கப்படுவோமா? அப்படின்னு ஸைத் அவர்கள் கேட்ட உடனே கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம், ஆமா, நல்லடியார்கள் இருந்தாலும் கூட, சாலிஹீன்கள் இருந்தாலும் கூட அவர்களால் ஆனால் பாதிக்கப்படுவாங்க, அழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதா கசுரல் குபுது, தீமைகள் பெருகிவிட்டால், பாவங்கள் தலை தூக்கிவிட்டால், மிகுதியாகிவிட்டால், நல்லடியார்கள் இருந்தாலும் கூட சில அழிவுகளும் சில குழப்பங்களும் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி ஹதீஸுகள்லாம் ஆயத்துக்கள்லாம் நம்முடைய உள்ளங்களை போட்டு தைக்கணும், அச்சத்தை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் பயந்த நிலையில நம்முடைய வாழ்க்கை கழியணும். அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையில, மரணத்தை எதிர்நோக்கிய வாழ்க்கை, மறுமையின் அடையாளங்களை எதிர்நோக்கிய வாழ்க்கை, திடீரென சோதனைகளை கொண்ட ஒரு வாழ்க்கை, மேடு பள்ளங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை, இன்பம் துன்பம் கலந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, கவலையும் மகிழ்ச்சியும் கவலும் பரஸ்பரம் மாறி மாறி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதற்கு இடையில நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை செய்திகளாகத்தான் இந்த ஹதீஸ்களை நாம் கேட்க வேண்டும். இந்த ஆயத்தினுடைய விரிவுரைகளையும் விளக்க உரைகளையும் நாம் கேட்க வேண்டும். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்றாங்க, யஜூஜ் மௌஜூஜ் எல்லாம் அனுப்புவான், உயரமான பகுதிகளில் இருந்து ஓடி வருவாங்க, திரண்டு வருவாங்க. அவர்கள் ஓடி வரக்கூடிய அந்த வரிசையினுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய தொகையினுடைய எண்ணிக்கை அளவு எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்றாங்க, உதாரணமா சொல்றாங்க, அந்த ஓடி வரக்கூடிய அவர்களுடைய வரிசைக்குரிய தொடர்ச்சியின் முதல் கட்ட பகுதி யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் இருக்குது. வேகமா உயரத்திலிருந்து ஓடி வரும் பொழுது சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய தபரியாங்கிற ஏரியில தாகத்துக்கு தண்ணி குடிப்பாங்க. தண்ணியை குடிச்சுட்டு ஓடுவாங்க. தாகத்துக்கு குடிக்கிறது தான். குடிச்சுட்டு போனா கடைசியா ஒரு பகுதி மக்கள் வருவாங்க பார்த்தீங்களா? அந்த அதே வரிசையினுடைய தொடர்ச்சியில கடைசியா வரக்கூடியவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய எண்ணிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, முன்னாடி இங்க ஒரு ஏரி இருக்குன்னு போயிருக்கு. எந்த அளவுக்கு தொடர்ச்சி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. கடைசியா வரக்கூடியவங்க பேசிக்கிடுவாங்களாம், முன்னாடி ஒரு காலத்துல இந்த இடத்துல ஏரி இருந்திருக்கும் போல இருக்கு. இப்போ சொல்றோம்ல, சில பகுதிகளை பார்த்துட்டு ஏரியா இருந்ததுனால இப்படி ஆகிப்போச்சு, சிட்டி ஆகிப்போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி முன்பொரு காலத்துல ஏரி இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு கடைசியாக வரக்கூடிய யஜூஜ் மௌஜூஜுடைய லாஸ்ட் பகுதி மக்கள் சொல்லுவாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வந்து அவங்க வேலையை காமிப்பாங்க. சரியான அடி, மக்களுக்கு அழிவு கடுமையாக இருக்கும். இவங்கெல்லாம் தோத்துருவாங்க. முஸ்லீம்களை குறி வச்சு இவங்கெல்லாம் தோத்துருவாங்க. அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு. அவர்கள் சொல்லுவார்கள், லக்கது கதல்னா மன் ஃபில் அர்த், பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம சாதிச்சிட்டோம், மரிக்க செய்து விட்டோம், மரணிக்க செய்து விட்டோம் பூமியில் இருக்கிறவங்க எல்லாம். ஹலும வாங்க, பல் நக்குத்துல் மன் ஃபி ஸமா, வானத்தில் எவனாக இருக்கானான்னு பார்ப்போம், அவனையும் வேட்டையாடிடும். நம்மகிட்ட எவனும் தப்பிக்கக்கூடாது. பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாம் நாம் மரணிக்க செய்து விட்டோம், சாகடித்து விட்டோம், கொன்று விட்டோம். பல் நக்குத்துல் மன் ஃபி ஸமா, வானத்தில் உள்ளவங்களையும் நம்ம வேட்டையாடணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க? நுஷாபிஹிம் இல ஸமா, வானத்தை நோக்கி அம்புகளை ஏவுவார்கள், எரிவார்கள். அவர்களுடைய அம்புகள் சரமாரியா
வானத்தை நோக்கி புறப்பட்டு போயிட்டே இருக்கும் ஏவுன மாதிரி. வானத்தில் வராதுன்னா அவனும் ஜாவணும் அப்படின்னு என்ன பாருங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஃபயருதுல்லாஹு அலைஹிம் ருஷாபஹும் மஹ்லூபத்தன், திரும்பி வர்ற அம்புகள்ல பூரா ரத்தம் தோய்ந்ததாக அல்லாஹ் அனுப்பிச்சு விடுவான். ரத்தம் தோய்ந்த நிலையிலே அவர்கள் எரிந்த அம்புகள் அவர்களின் பால் திரும்பி வரும், திருப்பி அனுப்பப்படும். மஹ்லூபத்தன் தம்மா, அவர்கள் எரிந்த அம்புகளே அவர்களை கொன்றுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்றாங்க. இந்த அளவுக்கு அவர்களுடைய அநியாயமும் அட்டுழியமும் உச்சத்தை அடையும். ஆக இதுவரை வராத 2 பெரிய அடையாளங்கள்ல கடந்த வாரம் தஜ்ஜாலை பற்றி சொன்னேன். இப்போ யோசிச்சு மோச்சத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். உலகளாவிய வில்லன்கள் 2 பேர் மனித சமுதாயத்திற்கு உலகளாவிய வில்லன். அதுலேயும் தான் நீங்க வில்லன் பார்த்துருப்பீங்க. இது நெஜ வில்லன், உண்மையிலேயே வரக்கூடிய வில்லன், நிழற்பட வில்லன் கிடையாது. இந்த 2 மாபெரும் வில்லன்களுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒருத்தவங்க வருவாங்க. யார் அவங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான் வருவாங்க. அவர்களுடைய வருகையும் கியாமத்தினுடைய பெரும் அடையாளங்கள், இதுவரை வெளிவராத பெரும் அடையாளங்களில் ஒரு அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பற்றி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்றேன், மரியமின் மகன் நீதி செலுத்துபவராக, தீர்ப்பு வழங்குபவராக இந்த பூமிக்கு இறங்குவார். சிலுவைகளை முறியடிப்பார், பன்றியை கொல்லுவார், ஜிஸ்யா வரியை தடை செய்வார், ஜக்காத்து வாங்குவதற்கு ஆள் இல்லாத அளவு செல்வம் கொளிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை என்னென்ன செய்வாங்க இல்லை, உங்களுடைய கவனத்துக்கு ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். பன்றியை கொல்லுவார்கள் அப்படின்னு. பன்றிங்கிற ஒரு பிராணி படைக்கப்பட்டிருக்கிறதுல என்னென்ன பாடங்கள் இருக்குது, என்ன படிப்பினைகள் இருக்குது, அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அதில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சின்ன செய்தி இந்த சமயத்தில் எனக்கு நினைவு வந்ததுனால நான் சொல்கிறேன். பரக்கத்து இருக்குது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு உதாரணம். ஏன்னா பரக்கத்து என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்த விஷயம் கிடையாது. பொருள்களை கண்ணால் பார்க்குறோம், அறிவு ஏற்றுக்குது. சில விஷயங்களை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதுக்கு நிறைய நீங்கள் உதாரணங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடு பாருங்க, பறக்கத்தான் இருக்குது. தினந்தோறும் அது அறுக்கப்படுற மாதிரி வேறு எதுவும் அறுக்கப்படுறதில்லை. ஆனாலும் ஆடுகளை ஆங்காங்கே பார்க்க முடியும். ஆனால் பன்றி உபயோகம் என்பது அவ்வளவா கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஓரளவுக்கு சொன்னாலும் இந்த அளவுக்கு கூட அது அறுக்கப்படுறதில்லை. ஆனால் எங்கேயாவது அதை பார்க்க முடியுதா? பறக்கத்துன்னா இதுதான். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்களேன். நம்ம நாட்டில் மாடுகளை அறுக்கிறாங்க. எரும மாட்டுக்கறியை சாப்பிட்றது நம்ம பகுதியில் ரொம்ப கம்மி, சாப்பிட மாட்டாங்க. மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, அது நிறைய பேர் இருக்கிறாங்க. எரும மாடை கறிக்காண்டி அறுக்கிறது, அதை பயன்படுத்துறது, சாப்பிட்றது ரொம்ப குறைவு. ஆனால் எது அறுக்கப்படுதோ அதை அதிகமாக பார்க்குறோம் இங்கே. ஆனால் எது அறுக்கப்படலையோ அதை அதிகமாக பார்க்க முடியல. எரும மாடை அதிகமாக பார்க்க முடியல. ஆனால் இதே வடநாட்டில் போனீங்கன்னா மாடுகளை அறுக்கக்கூடாது, கவர்மெண்ட் சட்டம். அதனால அவங்களாம் எரும மாடுகளை தான் அவங்க அறுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சட்டம் அப்படி இருக்கிறதுனால எரும மாடுகளை சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்க, எது அதிகமாக அறுக்கப்படுதோ அதை எங்கே போனாலும் பார்ப்பீங்க. எது அறுக்கப்படக்கூடாது என்பதாக தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, சட்டம் போடப்படுறதோ அதை அதிகமாக பார்க்க முடியாது. இங்கே எது அறுக்கப்படுகிறதோ அதை பரவலாக பார்க்க முடிகிறது. எது அதிகமாக அறுக்கப்படுறதில்லையோ அதை பார்க்க முடியறதில்லை. இதே வடநாட்டில் போனால் எது அறுக்கப்படுகிறதோ அதை அதிகமாக பார்க்க முடியுது, எது அறுக்கப்படுறதோ அதிகமாக பார்க்கப்படுறது. இப்போ நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய பரக்கத்துனா என்ன அப்படின்னு நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நம்ம அனுபவ ரீதியாக உள்ள ஒரு விஷயத்தை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரும். ஏன்னா இந்த சமயத்தில் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அல்லா இடத்துல கேட்கும்பொழுது பரக்கத்தை தாங்க கேட்கணும். காசை கொடு, பணத்தை கொடு, சொத்தை கொடு, எதா இருந்தாலும் அதை கேட்டுட்டு அதில் பறக்க செய்ய அப்படின்னு சொல்லணும். ஆரோக்கியத்தை கொடுன்னு மொட்டையை கேட்காம ஆரோக்கியத்தில் பறக்க செய், பணத்தில் வருமானத்தில் பறக்க செய், ஆயுளில் பறக்க செய். எனக்கு ஒரு நல்ல துணை அமையணும், பறக்கத்தான ஒரு துணையை எனக்கு ஏற்படுத்து. பறக்கத்தை இணைச்சு தான் அந்த இடத்துல கேட்கணும். அது ஒரு பெரிய ஒரு நாம் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் அது. ஆக இந்த ஒரு விஷயம் சிந்தனைகளை வச்சுக்கோங்க. அடுத்து
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்துல இறங்குவாங்க, எப்படி இறங்குவாங்க, அவர்கள் இறங்கினதுக்கு பிறகு என்ன நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும் என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக ஹதீஸ்களிலே நிறைய சொல்லியிருக்கிறாங்க. தமஸ்கஸ்ல அந்த நகரில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மினாரா இருக்கக்கூடிய இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவாங்க. வெள்ளை மினாராவுக்கு அருகில இறங்குவாங்க. அவர்கள் இறங்கக்கூடிய சமயத்துல 2 மலக்குகளுடைய இறக்கையின் மீது கையை வைத்தவர்களாக இறங்குவார்கள். அவங்க தலையை குனிஞ்சாங்கன்னா தலையிலிருந்து தண்ணீர் சொட்டும். தலையை அப்படி நிமிர்ந்தாங்கன்னா அந்த தலையில இருக்கக்கூடிய தண்ணீர் முத்து போல தெரிக்கும். அடுத்து சொன்னாங்க, அவர்களுடைய மூச்சு காற்று படக்கூடிய இடங்களில் எல்லாம் காபிர்கள் இறந்து விடுவார். யாரின் மீதெல்லாம் மூச்சு காற்றுப்படுதோ அவர்கள் அந்த காபிர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கெல்லாம் மரணம் ஏற்பட்டுவிடும். அவர்களுடைய மூச்சு காற்று கண்ணுக்கெட்டு தூரம் வரை அடிக்கணும். நம்ம விடுற மாதிரி மூச்சு காற்று இல்லை, அவர்களுடைய மூச்சு காற்று கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் அடிக்கும். அதுக்கு பிறகு அவங்க தஜ்ஜாலை தேட ஆரம்பிப்பாங்க. தேடுதல் வேட்டை நடக்கும். லுத்து என்று சொல்லக்கூடிய ஊர் வாசல்ல தஜ்ஜாலை காண்பார்கள். அந்த இடத்திலேயே அவன் கொலை செய்வான். தஜ்ஜாலுக்கு முடிவுரை எழுதக்கூடியவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதற்கு அடுத்தபடியாக யஜூஜ் மஜூஜினுடைய வருகையினுடைய அட்டகாசத்துக்கும் அழிச்சாட்டியத்துக்கும் அவங்க தான் முடிவு கட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நேரம் நெருங்கிவிட்டது. வரக்கூடிய வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியை அதை பற்றிய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் கேட்டு நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து இறை அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி இஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே அவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை, பக்குவமான வாழ்க்கையை, ஷரியத்தினுடைய நீரோட்டத்தில் நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகளை, நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை, கொடுப்பினையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.